சின்ன மருமகளே, என்ன சொல்ற? யார் திட்டம் போட்டு இதையெல்லாம் நடத்துறா? வேற யாரத்த? எல்லாம் அந்த தெய்வம் போட்ட திட்டத்தாலதான் ஒவ்வொன்னா நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஆமா, மேகல, நானும் இதத்தான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ஏங்கா, நீ இன்னும் திருந்தலையா? இவள ஒரு நாள் திருத்த முடியாது சின்னவனே. அம்மா, நாம எல்லாருமே இருக்கோம். இன்னொரு கல்யாண பொண்ணு ரோஹிணிய காணோம். அவளை ரூம்குள்ளேயே பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? அச்சச்சோ, அதெல்லாம் இல்ல. கல்யாண பொண்ணு வீட்ல இல்ல. அப்படியா? இந்த நேரத்துல எங்க போனா? தெரியல அத்த. ஒருவேளை மாப்பிள்ளைய பார்க்க போயிருப்பாளோ? மாப்பிள்ள அவங்க அப்பா கூட ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. வேணும்னா கூட இருந்து பாத்துக்கலான்னு கூட போயிருப்பா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அடியே மேகல, நான் ரோஹிணி பார்க்க போயிருப்பான்னு சொன்னது குமரகுரு மாப்பிள்ளை இல்லடி, கௌதம் மாப்பிள்ளைய. இது உங்க எல்லாருக்கும் தெரியற அன்னைக்குதான் இருக்கு பெரிய கூத்தும் கச்சேரியும். இல்ல சித்தி, பக்கத்துல ஃப்ரெண்டு வீடு இருக்கான். அவளை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. நான் வேணா போன் போட்டு வர சொல்லட்டுமா? இல்ல இல்ல, பரவாயில்ல, வேண்டாம் பிரபு. ரோகிணி வரப்ப வரட்டும், ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க பத்திரிகை வைக்கத்தான் வந்தோம். அப்படியே அவளையும் பார்க்கலான்னு தோணுச்சு. பரவாயில்ல, அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே. மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு இப்படி ஆயிருக்க கூடாது. எதுவுமே நம்ம கையில இல்ல. நாம வேற என்னத்த சொல்றது? மனசுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. கல்யாணங்கிற சந்தோஷமே இல்லாம போச்சு. என்ன பண்றது? அதுக்காக நடக்க வேண்டியது நடந்துதானே ஆகணும். அதெல்லாம் சரிதான் பெரிய மாமா. ஆனா இப்ப ரோகிணிக்கும் திடுதிடுன்னு கல்யாணம் நடக்க போகுது. அதுவும் வேல்விழியோட கல்யாணம் அன்னைக்குங்கிறப்போ எனக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கு. 2 கல்யாணமும் ஒரே தேதியில நடக்கிறதால ரோகிணி கல்யாணத்துக்கு எங்களால வர முடியாது, வேல்விழி கல்யாணத்துக்கு உங்களால வர முடியாது. எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை பாத்தீங்களா? அதான் ரிசப்ஷன் வைக்கிறோமே மம்மி. அன்னைக்கு இவங்க எல்லாரும் அங்க வரட்டும். ரோஹிணி மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் இங்க வந்து அவங்கள பாத்துட்டு போயிருவோம். ஓகேயா? ஆமா வேல்விழி, நீ சொல்றதான் கரெக்ட். அப்படியே பண்ணிடலாம். ஐயோ, கிரைண்டர் ஓடிட்டு இருக்குவா. கல்யாண தேதி நெருங்கிடுச்சு. அதனால நைட்டு பகல்னு பார்க்காம எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்குண்ணே. சொந்தம் பந்தம்னு ஒருத்தர் விடாம எல்லார் வீடு தேடி போய் பத்திரிகை வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க ஏன் நிலைமையும் அப்படித்தான் இருக்கு ஏகா. மேகல, பத்திரிகை எடுத்து கொடுத்துடலாம். இதோங்க எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஆதிர, ஆதிர அண்ணி, கொஞ்சம் இங்க வாமா. வர அத்த. சீக்கிரம் வா. சொல்லுங்க அத்தா, என்னாச்சு? வா, வந்து உன் கையால பத்திரிக்கையை வாங்கிக்க. ஐயோ, கை பூரா மாவா இருக்கே, நீங்க அவர்கிட்டயே கொடுத்துருங்க. இல்ல பரவாயில்ல, அப்பாதான் வீட்டுக்கு பெரியவரு, அவர் கையிலே கொடுங்க. இல்ல, நான் இப்படி சொல்றதுக்காக யாரும் வருத்தப்படாதீங்க. நான் யாரையும் வசதி வச்சோ இல்ல குறைச்சு வச்சோ இப்படி சொல்லல. என் மனசுக்கு சரின்னு படுறதான் நான் சொல்றேன். என்ன மேகல? ஆதிர, இந்த சம்பந்தம் ஒன்னாலதான் கிடைச்சது. அதனால உன் கையில இந்த பத்திரிக்கையை கொடுத்தாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இதுல தப்பா எடுத்துக்க என்னம்மா இருக்கு? நீ சரியாதான் சொல்லியிருக்க. அண்ணி, நான் வாழ போற லைஃபை நீங்க தந்தது. அதுக்கு உண்டான மரியாதையை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வாங்கிக்கோங்க அண்ணி, ப்ளீஸ். ஆமா, வாமா ஆதிர, யோசிக்காத. நான் கை கழுவிட்டு வரேன் மாமா. மாமா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஆதிர கிட்ட பத்திரிக்கையை கொடுக்கறது தான் எனக்கு சரின்னு தோணுச்சு. ஆமா மேகல, இந்த குடும்பத்தோட மூத்த மருமக பத்திரிக்கைய வாங்கிட்டானா அது எங்க குடும்பமே வாங்கின மாதிரி தான்.
மறந்துட்டாங்க. ஆமா. மாமா ஒரு இந்தா. நிமிஷம். ஏங்க ஏங்க நீங்களும் வாங்க.